அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அஸ்வினா நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க. மேசராசிக்கான குரு பயிற்சி பலன் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள். இங்கே நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி? குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு நைட்டு சுமார் ஒரு 10:35 பயிற்சி ஆகுது. குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள். இடையில பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 49 நாட்கள் அவர் கடகராசியில் சஞ்சாரம் பண்றார். ஆக மிதுன ராசி கடகராசி 2 ராசியில் அவர் சஞ்சாரம். அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் குறிப்பா மிதுன ராசியில புனர்பூஷம், திருவாதிரை, மிருகசீசம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்கார். அப்படி பார்க்கிற போது அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. இந்த பார்வை அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் இருக்கிற இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், அவருடைய பார்வை, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவரால் என்ன நன்மை அப்படி பார்க்கிற போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் தெய்வ அனுகூலத்தை அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்காக தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா, எப்பயுமே அஸ்வினா நீங்க கேது பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர்ச்சியுமே இருக்கு. இதையெல்லாம் தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல இந்த ஓராண்டுகள்ல நீங்க யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் பாத்திரமானவர்களாக இருப்பார்கள் அல்லது நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. யாரையாவது நம்பி இந்த காலகட்டங்கள்ல நீங்க துணிஞ்சு செயல்படலாம். அதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல நீங்க எவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. உங்களுக்கான வாழ்க்கையில என்ன எய்ம் இருக்கு, நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க, அந்த காரியங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல செயல்படுத்துங்க. கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளா வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. இதையும் அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா, இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு. இதுக்குதான் நீங்க ராசி பலன், நட்சத்திர பலன் பார்க்கறது. ஆக காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நீ செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த குரு பயிற்சியில எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் பண்ணுவீங்க. ஆக வெற்றி என்பது உங்க கையில தான் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு. வாழ்க்கையில உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்றது அல்லது அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா நீங்க கொண்டு போறீங்கிற பிளானிங்க இந்த காலங்கள்ல பண்ணுங்க. இதனால உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல நீங்க அடிக்கடி எதிர்பாராத பயணங்கள், இந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் அத்தனையுமே இருக்கு. ஏதாவது நான் போறேன், டிராவல் பண்றேன், இதனால எனக்கு ஏதாவது சக்சஸ்ஃபுல் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. குறிப்பாக உங்களுடைய வேலையின் நிமித்தமாக இந்த பயணங்கள் அடிக்கடி நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய முயற்சிகள்ல சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள், என்னெல்லாம் வாழ்க்கையில நீங்க தேடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேடுதல் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம்
நீங்க பெரிய லெவல்ல இந்த காலங்களில் வேலை வாய்ப்புகள்ல இருக்கீங்களா, உங்களுக்கு கண்டிப்பா வேலைகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. இந்த வேலை அமைவது மட்டுமல்ல, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இந்த குரு பயிற்சியில இருக்கணும். அதையும் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கும் வேலையில அடிக்கடி லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுனால இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கடன் இருக்கோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, பெரிய லெவல்ல எனக்கு கிரானிக்கா நோய் இருக்கு, டிசீஸ் இருக்கு, இது வரைக்கும் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு, அதுல இருந்து குணமாகல, நிறைய மெடிசன் சாப்பிட்றேன், ஆகிய எந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் குணமாகல, எந்த டாக்டரை பார்த்தாலும் ரெக்கவரி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் ரெக்கவரி ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்க நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அல்லது நோயினுடைய தன்மை ரொம்பவும் குறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் இந்த சுப நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி உண்டு, உயர்கல்வி உண்டு. நான் பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்கு, நட்பு வட்டாரம், அந்த நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, எனக்கு ரொம்ப நாளாக அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, இது வரைக்கும் நாங்கள்லாம் பிரிஞ்சிருக்கோம், ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த காலங்களில் குறிப்பா நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய லெவல்ல நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஒரு பக்கம் அதனால் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலம், ரெண்டுமே கலந்துருக்கு. நான் ட்ரேடிங் பண்றேன், குறிப்பாக நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெரிய லெவலில் ஏதாவது லாட்ரி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும், எல்லாத்துலேயுமே கவனம். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான காலங்களும் உண்டு. ஆக இந்த குரு பயிற்சியினுடைய காலங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், வேலை வாய்ப்புகள் யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, நல்லதொரு பேர் போன கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்க, ஒபே பண்ணி நடங்க, இது ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேலை மாறுறது, வேற கம்பெனி மாறணும்னு நினைக்கிறது, கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க. இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும், அந்த கவனம். ஸோ தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஸ்தலங்கள் ஆலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் சென்று வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்குங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.